நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி, அதாவது சமீபத்தில் தர்மயுத்த நாயகன் இரும்பு மனுஷன் யாரெல்லாம் நம்பக்கூடாதோ அவங்களெல்லாம் நம்பி அதில் பாதாளத்தில் விழுந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களை வீழ்த்துவதே எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறப்பல, அதாவது நீங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க தயாராகிட்டீங்கிறது இது மூலமாக தெரியுது. ஐயா டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், அம்மா சசிகலா அவர்களாக இருக்கட்டும், தர்மயுத்தம் பண்ணி அவங்கள வெளியேற்றினது நீங்கள் தான். இப்போ மறுபடியும் அவங்களெலாம் ஒன்று சேர்த்துக்கணும்னு சொல்கிறது நீங்கள் தான். அது வாயா இல்லை வாராங்காலா? அதாவது ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, உங்களை மதித்து உங்களை நம்பி தான் கட்சிக்குள்ளே சேர்த்தாங்க. அவங்க 2 பேரையும் கட்சியை விட்டு நீக்கி கட்சிக்குள்ளே சேர்த்தாங்க. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி புகழ்ந்து பேசுவதும், கருணாநிதிக்கு எங்கள் அப்பா ரசிகர், கருணாநிதியைத்தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி பேசிட்டு ஸ்டாலினை போய் சந்திக்கிறது, நீங்கள் இப்படி ஒரு சில விஷயங்களை பண்ணிவிட்டு 2021 தேர்தலில் அறவே ஒரு வேட்பாளர் கூட நீங்கள் பணியாற்றலை. எந்த வேட்பாளருக்காக நீங்கள் வாக்கு கேட்டு சென்றீங்களா? ஒருத்தருக்கும் போகல. உங்களுடைய ஆதரவாளர் நின்றவங்களுக்கு கூட நீங்கள் போகலை. நீங்கள் அப்படி கட்சிக்கு துரோகம் பண்ணி உங்களை நாங்கள் கட்சியை விட்டு வெளியேற்ற, நீங்கள் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்களை துரோகின்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. அவர் பேரை சொல்கிறதே உங்களுக்கு கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் பேரை சொல்கிறதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு தொண்டனுக்கும் கேவலமாக இருக்குது. அம்மா இப்படி ஒரு பச்சோந்திய பக்கத்தில் வச்சுருந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி, எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்த்தனமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்றதா? மனோஜ் பாண்டியன் என்பவரை உங்களோட அழைத்து சென்றீங்க. கடைசி வரை அவரை உங்களால் கூட வச்சுருக்க முடியுதா? இல்லை அவர் கடைசி வரை உங்களோட இருந்தாரா? உங்களுடைய நிலை, உங்களுடைய லட்சணம் தெரிஞ்சு தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார். இனிமேல் இது தேராது, இது மண் குதிரை, இது தள்ளு வண்டி, உடப்பு வண்டி அப்படின்னு உங்களை பற்றி தெரிஞ்சு தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கார். ஆக நீங்களே உங்களுடைய நிலை நீங்களே ஒரு ஸ்டெடியான நிலையில் இல்லையே. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்கு பேசுகிறீங்க? சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிச்சிட்டிங்கன்னா ஆட்சி யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான் வரும். அதிமுகவுக்கு மாற்று திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிச்சிட்டா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சு பெற்றா உங்களுக்கு சந்தோஷம். அதாவது எடப்பாடியார் அவர்களை வீழ்த்து, டிடிவி தினகரன் அவர்களும் சொல்கிறது அதான், எடப்பாடியார் அவர்களுடைய அதிமுகவை வீழ்த்துவோம், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதிமுகவை வீழ்த்தினா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், இதுதான் உங்களுக்கு சந்தோஷம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு சந்தோஷம். உங்களுடைய சந்தோஷத்துக்காகலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. அனைத்து இந்திய அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன், உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டனும் சரி, உண்மையான அம்மாவினுடைய விசுவாசிகள், புரட்சி தலைவி அம்மாவை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் இரட்டை இலை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவான். அது யார் சொன்னாலும் மாறாது. உங்கள் கூட நின்று பேசுவான், கத்துவான், எல்லாம் பண்ணுவான். கடைசி நேரத்தில் அவனுடைய கை இரட்டை இலை சின்னத்தை தான் தொடும். அப்படி இல்லைன்னா அவன் ஓட்டு போட போக மாட்டான். சோத்தில் உப்பு போட்டு திங்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனை மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மாவுடைய விசுவாசிகளை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மற்ற யாரையும் நான் சொல்லலை. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த நிலையெல்லாம் மறந்து இப்போ எங்கேயோ போயிட்டாப்புல. கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறாப்புல, கட்சியை தோக்கடிக்கணுன்றாப்புல, கருப்புள்ள சிவப்பு கொடியை தோக்கடிக்கணும், இரட்டையில சின்னத்தை தோக்கடிக்கணுங்கிற குறிக்கோள் உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட உப்பை சாப்பிட்டவர் கிடையாது. அம்மாவினுடைய பாசறையில் வளர்ந்த யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று புகழேந்தி ஒன்று, இந்த புகழேந்திலாம் அவரெல்லாம் என்னத்தை தான் சொல்லன்னு எனக்கே தெரியல. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படின்னா பியர் ஃபேக்ட்ரி நல்லா ஓடும், சாராய ஃபேக்ட்ரி நல்லா ஓடும். உங்கள் குறிக்கோள் அது. நீங்களும் அதோட சேர்ந்து என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருங்க. நல்லபடியாக அவர் கேட்க வாழ்த்துக்கள்.